பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாள் வேத பகுதி 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம். அப்பொழுது தீர்க்கதரிசி ஆகிய எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனை அழைத்து, நீ இடைக்கட்டி கொண்டு இந்த ஸ்தைல குப்பையை உன் கையில் எடுத்துக்கொண்டு கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு போ. நீ அங்கே சேர்ந்தபோது நிம்சியின் மகனான யோசேபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரரின் நடுவில் இருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்து கொண்டு போய் தைலக்குப்பையை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ என்றான். அப்படியே தீர்க்கதரிசியின் ஊழியக்காரனாகிய அந்த வாலிபன் கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு போனான். அவன் உட்பிரவேசித்த போது சேனாதிபதிகள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவன் சேனாதிபதியை, உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு யெகூ, எங்கே எல்லாருக்குள்ளும் யாருக்கு என்று கேட்டதற்கு அவன், சேனாதிபதியாகிய உமக்குத்தான் என்றான். அவன் எழுந்து அறை வீட்டிற்குள் பிரவேசித்தான். அவன் அந்த ஸ்தலத்தை அவன் தலையின் மேல் வார்த்து அவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னை கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். நான் என் ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசிகளின் இரத்தப்பழியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்தப்பழியையும் யேசேபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்துவிட கடவாய். ஆகாபின் குடும்பமெல்லாம் அழியும்படிக்கு நான் ஆகாபுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாய் முதலாய் இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அவனுடையவர்களின் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் கருவறுத்து ஆகாபின் குடும்பத்தை நோபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் குடும்பத்திற்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்திற்கும் சரியாக்குவேன். யேசேபேலை இஸ்ரேலின் நிலத்திலே நாய்கள் தின்றுவிடும். அவளை அடக்கம் பண்ணுகிறவன் இல்லை என்கிறான் என்று சொல்லி கதவை திறந்து ஓடிப்போனான். யெகூ தன் ஆண்டவனுடைய ஊழியக்காரரிடத்துக்கு திரும்பி வந்தபோது அவர்கள் அவனை நோக்கி, சுக செய்தியா? அந்த பைத்தியக்காரன் உன்னிடத்தில் வந்து என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவன், அந்த மனுஷனையும் அவன் சொன்ன காரியத்தையும் நீங்கள் அறிவீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், அது போய் அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அப்பொழுது அவன், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று இன்ன பிரகாரமாக என்னிடத்தில் சொன்னான் என்றான். அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் ஊதி யெகூ ராஜாவானான் என்றார்கள். அப்படியே நிம்சியின் மகனாகிய யோசேபாத்தின் குமாரன் யெகூ என்பவன் யோராமுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணினான். யோராமோ இஸ்ரவேல் எல்லாரோடும் கூட கீலேயாத்தில் உள்ள ராமோத்திலே சிரியாவின் ராஜாவாகிய அசெக்கேலின் நிமித்தம் காவல் வைத்தான். ஆனாலும் சிரியாவின் ராஜாவாகிய அசெக்கேலோடு பண்ணின யுத்தத்திலே சிரியர் தன்னை வெட்டின காயங்களை இஸ்ரேலிலே ஆற்றிக் கொண்டிருக்கிறதற்கு ராஜாவாகிய யோராம் திரும்பி போயிருந்தான். யெகூ என்பவன், இது உங்களுக்கு சம்மதியாயிருந்தால் இஸ்ரேலின் இதை அறிவிக்கிறதற்கு ஒருவன் பட்டணத்திலிருந்து தப்பி போகும்படி விடாதிருங்கள் என்றார். அப்பொழுது யெகூ இரதத்தின் மேல் ஏறி இஸ்ரேலுக்கு நேராக போனான். யோராம் அங்கே வியாதியாய் கிடந்தான். யோராமை பார்க்க யூதாவின் ராஜாவாகிய அகிசியாவும் அங்கே வந்திருந்தார். இஸ்ரேலின் கோபுரத்தின் மேல் நிற்கிற ஜமாக்காரன் யெகூவின் கூட்டம் வருகிறதைக் கண்டு, ஒரு கூட்டத்தை காண்கிறேன் என்றான். அப்பொழுது யோராம், நீ ஒரு குதிரை வீரனை கூப்பிட்டு அவர்களுக்கு எதிராக அனுப்பி சமாதானமா என்று கேட்க சொல் என்றான். அந்த குதிரை வீரன் அவனுக்கு எதிர்கொண்டு போய், சமாதானமா என்று ராஜா கேட்க சொன்னார் என்றார். அதற்கு யெகூ, சமாதானத்தை பற்றி உனக்கு என்ன? என் பிறகே திரும்பி வா என்றார். அப்பொழுது ஜமாக்காரன் அனுப்பப்பட்டவன் அவர்கள் இருக்கும் இடம் மட்டும் போன போதிலும் திரும்பி வரவில்லை என்றான். ஆகையால் வேறொரு குதிரை வீரரை அனுப்பினான். அவன் அவர்களிடத்தில் போய், சமாதானமா என்று ராஜா கேட்க சொன்னார் என்று. அதற்கு யெகூ, சமாதானத்தை பற்றி உனக்கு என்ன? என் பிறகே திரும்பி வா என்றான். அப்பொழுது ஜமாக்காரன் அவர்கள் இருக்கும் இடம் மட்டும் போன போதிலும் திரும்பி வரவில்லை என்றும் ஓட்டுகிறது. நிம்சியின் குமாரனாகிய யெகூ
ஓட்டுகிறது போல இருக்கிறது, அதிவேகமாய் ஓட்டுகிறான் என்றும் சொன்னான். அப்பொழுது யோராம், இரத்தத்தை ஆயத்தப்படுத்து என்றான். அவனுடைய இரத்தத்தை ஆயத்தப்படுத்தின போது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமும் யூதாவின் ராஜாவாகிய அகிசியாவும் அவனவன் தன் தன் ரதத்தில் ஏறி யெகூவுக்கு நேராக புறப்பட்டு இஸ்ரேலியனாகிய நாபோத்தின் நிலத்திலே அவனுக்கு எதிர்ப்பட்டார்கள். யோராம் யெகூவை கண்டவுடனே, யெகூவே, சமாதானமாய் என்றான். அதற்கு யெகூ, உன் தாயாகிய யேசேபாலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமாய் இருக்கையில் சமாதானம் ஏது என்றான். அப்பொழுது யோராம் தன் ரதத்தை திரும்பிக் கொண்டு ஓடிப்போய் அகிசியாவை நோக்கி, அகிசியாவே, இது சதி என்றான். யெகூ தன் கையால் வில்லை நாணேற்றி அம்பு யோராமுடைய நெஞ்சில் உருவி புறப்படத்தக்கதாய் அவனை அவன் புயங்களில் நடுவே எய்தான். அதனால் அவன் தன் இரத்தத்திலே சூடுண்டு விழுந்தான். அப்பொழுது யெகூ தன் சேனாதிபதியாகிய பித்தகாரை நோக்கி, அவனை எடுத்து யெஸ்ரேலியனாகிய நாபோத்தின் வயல் நிலத்தில் ஏறி போடு, நானும் நீயும் ஒரு சோடாய் அவன் தகப்பனாகிய ஆகாபின் பிறகே குதிரை ஏறி வருகிறபோது கர்த்தர் இந்த ஆக்கினையை அவன் மேல் சுமத்தினார் என்பதை நினைத்துக்கொள். நேற்று நாபோத்தின் இரத்தத்தையும் அவன் குமாரரின் இரத்தத்தையும் கண்டேன் அல்லவா என்றும், இந்த நிலத்தில் உனக்கு நீதியை சரிக்கட்டுவேன் என்றும் அப்பொழுது கர்த்தர் சொன்னாரே. இப்போதும் அவனை எடுத்து கர்த்தருடைய வார்த்தையின் படியே இந்த நிலத்தில் ஏறி போடு என்றான். இதை யூதாவின் ராஜாவாகிய அகிசியா கண்டு தோட்டத்தின் வீட்டு வழியாய் ஓடிப்போனான். யெகூ அவனை பின்தொடர்ந்து அவனை இரத்தத்திலே வெட்டி போடுங்கள் என்றான். அவர்கள் இப்லேயாம் கிட்ட இருக்கிற கூர்மலையின் மேல் ஏறுகிற வழியிலே அப்படி செய்தார்கள். அவன் மெகிதேவாவுக்கு ஓடிப்போய் அங்கே செத்துப்போனான். அவனுடைய ஊழியக்காரன் அவனை இரத்தத்தின் மேல் எருசலேமுக்கு கொண்டு போய் அவனை தாவீதின் நகரத்தில் அவன் பிதாக்களோடும் அவனுடைய கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள். இந்த அகசியா ஆகாபுடைய குமாரனாகிய யோராமின் 11ஆம் வருஷத்தில் யூதாவின் மேல் ராஜாவானான். யெகூ இஸ்ரேலுக்கு வந்தான். அதை யேசேபால் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்து, யெகூ ஒளிமுக வாசலில் வந்தபோது அவள் தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரி ஷோமம் அடைந்தானா என்றாள். அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து, என் பட்சத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டதற்கு 2-3 பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள். அப்பொழுது அவன், அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படியே அவளை கீழே தள்ளதினால் அவளுடைய இரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரிந்தது. அவன் அவளை மிதித்து கொண்டான். உள்ளே போய் புசித்து குடித்த பின்பு, நீங்கள் போய் சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள், அவள் ஒரு ராஜகுமாரத்தி என்றார். அவர்கள் அவளை அடக்கம் பண்ண போகிற போது அவளுடைய தலையொற்றையும் கால்களையும் உள்ளங்கால்களையுமே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. ஆகையால் அவர்கள் திரும்ப வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இது கர்த்தர் திஸ்பினாகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு சொன்ன வார்த்தை, இஸ்ரேலின் நிலத்திலே நாய்கள் ஏபேலின் மாம்சத்தையும் தின்னும் என்றும், இன்னது எசேபேல் என்று சொல்லக்கூடாதபடிக்கு எசேபேலின் பிரேதம் இஸ்ரேலின் நிலத்திலே வயல்வெளியின் மேல் போடும் எருவை போல் ஆகும் என்று சொன்னாரே என்றான். 10ஆம் அதிகாரம். ஆகாபுக்கு சமாரியாவிலே 70 குமாரர் இருந்தபடியினால் யெகூ சமாரியாவில் இருக்கிற இஸ்ரேலின் பிரபுக்களாகிய மூப்பரிடத்திற்கும் ஆகாபுடைய பிள்ளைகளை வளர்க்கிறவர்களிடத்திற்கும் நிருபங்களை எழுத அனுப்பினான். அதில், உங்கள் ஆண்டவனுடைய குமாரர்கள் உங்களோடு இருக்கிறார்களே, ரதங்களும் குதிரைகளும் அரணான பட்டணமும் ஆயுதங்களும் உங்களுக்கு உண்டே. இப்பொழுதும் இந்த நிருபம் உங்களிடத்தில் வரும்போது, நீங்கள் உங்கள் ஆண்டவனாகிய குமாரரில் உத்தமமும் செம்மையுமாய் இருக்கிறவனை பார்த்து அவனை அவன் தகப்பனுடைய சிங்காசனத்தின் மேல் வைத்து உங்கள் ஆண்டவனுடைய குடும்பத்திற்காக யுத்தம் பண்ணுங்கள் என்று எழுதியிருந்தது.
அவர்கள் மிகவும் பயந்து, இதோ 2 ராஜாக்கள் அவனுக்கு முன்பாக நிற்கவில்லையே, நாங்கள் எப்படி நிற்போம் என்றார்கள். ஆகையால் அரண்மனை விசாரிப்புக்காரனும் நகர விசாரிப்புக்காரனும் மூப்பரும் பிள்ளைகளின் விசாரிப்புக்காரரும், நாங்கள் உமது அடியான் நீர் எங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்வோம். நாங்கள் ஒருவரை ராஜாவாக்குவதில்லை. உமது பார்வைக்கு சம்மதியானதை செய்யும் என்று யெகூவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அப்பொழுது அவன் அவர்கள் 2ஆம் நிருபத்தை எழுதினான். அதில், நீங்கள் என் பட்சத்தில் சேர்ந்து என் சொல்லை கேட்பீர்களானால் உங்கள் ஆண்டவனுடைய குமாரின் தலைகளை வாங்கி நாளை இந்நேரத்தில் இஸ்ரவேலுக்கு என்னிடத்தில் வாருங்கள் என்று எழுதியிருந்தது. ராஜாவின் குமாரனாகிய 70 பேரும் தங்களை வளர்க்கிற பட்டணத்திற்கு பெரிய மனுஷரோடு இருந்தார்கள். இந்த நிருபம் அவர்களிடத்தில் வந்தபோது அவர்கள் ராஜாவின் குமாரனாகிய 70 பேரையும் பிடித்து வெட்டி அவர்கள் தலைகளை கூடைகளில் வைத்து இஸ்ரவேலில் இருக்கிற அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். அனுப்பப்பட்ட ஆள் வந்து ராஜகுமாரின் தலைகளை கொண்டு வந்தார்கள் என்று அவனுக்கு அறிவித்தபோது அவன் விடியற்காலம் மட்டும் அவர்களை ஒலிமுக வாசலில் 2 குவியலாக குவித்து வையுங்கள் என்றான். மறுநாள் காலமே அவன் வெளியே வந்து நின்று சகல ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் நீதிமான்கள் அல்லவா? இதோ நான் என் ஆண்டவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி அவனை கொன்று போட்டேனே, ஆனாலும் இவர்கள் எல்லாரையும் கொன்றவன் யார்? ஆதலால் கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாருக்கு விரோதமாக சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகளில் ஒன்றும் தரையிலே வீழவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவை கொண்டு சொன்னதையும் செய்தான் என்றான். இஸ்ரவேலின் ஆகாபின் குடும்பத்தாரில் மீதியான யாவரையும், அவனுக்கு இந்த எல்லா மந்திரிகளையும், அவனை சேர்த்த மனுஷரையும், அவனுடைய ஆசாரியர்களையும், அவனுக்கு ஒருவரையும் மீதியாக வைக்காதபடிக்கு யெகூ கொன்று போட்டான். பின்பு அவன் எழுந்து சமாரியாவுக்கு போக புறப்பட்டான். வழியிலே அவன் ஆட்டு மயிர் கத்தரிக்கிற மெய்ப்பன் ஊர் இருக்கும் இடத்திற்கு வந்தபோது யூதாவின் ராஜாவாகிய அகிசியாவின் சகோதரியை அங்கே கண்டு, நீங்கள் யார் என்று கேட்டான். அவர்கள், நாங்கள் அகிசியாவின் சகோதரர். நாங்கள் ராஜாவின் பிள்ளைகளையும் ராஜஸ்திரீயின் பிள்ளைகளையும் வினவுகிறதற்கு போகிறோம் என்றார்கள். அப்பொழுது அவன், இவர்களை உயிரோடு பிடியுங்கள் என்றான். அவர்களை உயிரோடு பிடித்து 42 பேர்களாகிய அவர்களை ஆட்டு மயிர் கத்தரிக்கிற துவரண்டையிலே வெட்டி போட்டார்கள். அவர்களின் ஒருவனையும் அவன் மீதியாக விடவில்லை. அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்ப்பட்ட ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோடு செம்மையாய் இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையாய் இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு யோனதாப், அப்படியே இருக்கிறது என்றான். அப்படி இருக்கிறதினால் உன் கையை தா என்று சொன்னான். அவன் தன் கையை கொடுத்த போது அவனை தன்னிடத்தில் இரதத்தின் மேல் ஏறி வர சொல்லி, நீ என்னோடே கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றார். அப்படியே இவனை அவன் இரதத்தின் மேல் ஏற்றினார்கள். அவன் சமாரியாவுக்கு வந்தபோது கர்த்தர் எலியாவோடே சொன்ன வார்த்தையின்படி சமாரியாவில் ஆகாப்புக்கு மீதியான யாவரையும் அழித்து திருமலும் சங்காரம் செய்தான். பின்பு யெகூ ஜனங்களை எல்லாம் கூட்டி அவர்களை நோக்கி, பாகாலையும் சேவித்தது கொஞ்சம், யெகூ அவனை சேவிப்பது மிகுதி. இப்பொழுதும் பாகாலின் சகல தீர்க்கதரிசிகளையும் அவனுடைய சகல பணிவினைக்காரரையும் அவர்களுடைய சகல ஆசாரியரையும் என்னிடத்தில் அழைப்பியுங்கள், ஒருவரும் குறையலாகாது. நான் பாகாலுக்கு பெரிய பலியிடப் போகிறேன். வராதவன் எவனோ அவன் உயிரோடு இருப்பதில்லை என்றார். பாகாலின் பணிவிடைக்காரரை அழிக்கும்படி யெகூ இதை தந்திரமாய் செய்தான். பாகாலுக்கு பண்டிகையின் ஆசரிப்பை கூறுங்கள் என்று யெகூ சொன்னான். அப்படியே கூடினார்கள். யெகூ இஸ்ரவேலின் தேசமெங்கும் அதை சொல்லி அனுப்பினபடியால் பாகாலின் பணிவிடைக்காரர் எல்லாரும் வந்தார்கள். வராதவன் ஒருவரும் இல்லை. அவர்கள் பாகாலின் கோவிலுக்குள் பிரவேசித்ததினால் பாகாலின் கோவில் நாட்சரியையும் நிறைந்தது. அப்பொழுது அவன் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரனை நோக்கி, பாகாலின் பணிவிடைக்காரருக்கெல்லாம் வஸ்திரங்களை எடுத்து கொண்டு வா என்றான். அவர்களுக்கு வஸ்திரங்களை எடுத்து கொண்டு வந்தான். பின்பு யெகூ ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை போடும் கூட பாகாலின் கோவிலுக்கு பிரவேசித்து பாகாலின் பணிவிடைக்காரனை நோக்கி, பாகாலின் ஊழியக்காரரை அல்லாமல் கர்த்தரின் ஊழியக்காரரில் ஒருவனும் இங்கே உங்களோடு இராதபடிக்கு திட்டமாய் பாருங்கள் என்றான். அவர்கள் பலிகளை சர்வாங்க தகனங்களையும் செலுத்த
உட்பிரவேசித்த பின்பு யெகூ வெளியிலே 80 பேரை தனக்கு ஆயத்தமாக வைத்து, நான் உங்கள் கையில் ஒப்புவிக்கிற மனுஷரில் ஒருவனை எவன் தப்புவிக்கிறானோ அவனுடைய ஜீவனுக்கு பதிலாக அவனுடைய தப்பவிட்டவனுடைய ஜீவன் ஈடாயிருக்கும் என்றான். சர்வாங்க தகன பலி இட்டு தீர்த்தபோது யெகூ சேவகரையும் சேர்வைக்காரனையும் நோக்கி, உள்ளே போய் அவர்களை வெட்டி போடுங்கள், ஒருவரையும் வெளியே விட வேண்டாம் என்றான். அப்படியே பட்டய கருக்கினால் சேவகர்களும் அவர்களை வெட்டி எறிந்து போட்டு, பாகாலின் கோவிலை சேர்ந்த ஸ்தலம் எங்கும் போய் பாகால் கோவில் விக்கிரகங்களை வெளியே எடுத்து வந்து அவர்களை தீ கொளுத்தி பாகாலின் சிலையை தகர்த்து பாகாலின் கோவிலை இடித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல ஜலதி இடமாக்கினார்கள். இப்படியே யெகூ பாகாலை இஸ்ரவேலில் இராதபடிக்கு அழித்து போட்டான். ஆனாலும் பெத்தேலிலும் தானிலும் வைத்த கண்குற்றிகளால் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை யெகூ விட்டு விலகவில்லை. கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்திற்கு செய்தபடியினால் அவன் குமாரன் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றான். ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடு நடக்க கவலைப்படவில்லை. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. அந்நாட்கள் முதல் கர்த்தர் இஸ்ரவேலை குறைத்து போக பண்ணினார். அசெக்கேல் அவர்களை இஸ்ரவேலின் எல்லைகளெல்லாம் முறியடித்து யோனத்தான் துவக்கி கிழக்கிலுள்ள அர்னோன் நதிக்கு சமீபமான ஆரோவேர் முதற்கொண்டிருக்கிற கீலேயாத்திலும் பாசானிலுமுள்ள கதியர், ரூபனியர், மனசேயர் இவர்களுடைய தேசமாகிய கீலேயாத் முழுவதையும் முறியடித்தான். யெகூவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவையாவும் அவர்களுடைய எல்லா வல்லமையும் இஸ்ரவேலின் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யெகூ தன் பிதாக்களோடு நித்திரையடைந்த பின்பு அவனை சமாரியாவில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய யோவாகாஸ் ராஜாவானான். யெகூ சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜபாரம் பண்ணின நாட்கள் 28 வருஷம். 11ஆம் அதிகாரம். அகசியாவின் தாயாகிய அத்தாலியாள் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது எழும்பி ராஜ வம்சத்தார் யாவரையும் சங்காரம் பண்ணினார்கள். யோராம் என்னும் ராஜாவின் குமாரத்தியையும் அகசியாவின் சகோதரியுமாகிய யோசேபேல் கொலையுண்ணப்படுகிற ராஜகுமாரியின் நடுவில் இருக்கிற அகசியாவின் மகனாகிய யோவாசை களவாய் எடுத்தாள். அவன் கொல்லப்பட்டபடிக்கு அவனையும் அவன் தாயையும் அத்தாலியாளுக்கு தெரியாமல் பள்ளி அறையில் ஒளித்து வைத்தார்கள். இவளோடு கூட அவள் 6 வருஷம் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான். அத்தாலியாள் தேசத்தின் மேல் ராஜபாரம் பண்ணினாள். 7ஆம் வருஷத்திலே யோய்தா 100 பேருக்கு அதிபதிகளாகிய தலைவரையும் காவலரையும் அழைப்பித்து அவர்கள் தன்னிடத்தில் கர்த்தருடைய ஆலயத்திலே வர சொல்லி அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்திலே ஆணையிடவித்து கொண்டு அவர்களுக்கு ராஜாவின் குமாரனை காண்பித்து அவர்களை நோக்கி, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், ஓய்வு நாளில் முறைப்படி இங்கே வருகிற உங்களில் 1/3 ராஜாவின் அரண்மனை காவல் காக்க வேண்டும். 1/3 சூர் என்னும் வாசலிலும் 1/3 காவலின் பிறகே இருக்கிற வாசலிலும் இருந்து ஆலய காவலில் பத்திரமாய் காக்க வேண்டும். இப்படியே ஓய்வு நாளில் முறைப்படியே உங்களில் 2 பேர் ராஜாவிடத்தில் கர்த்தருடைய ஆலயத்தை காவல் காக்க வேண்டும். நீங்கள் அவரவர் தங்கள் ஆயுதங்களை கையிலே பிடித்தவர்களாய் ராஜாவை சுற்றிலும் வரிசையாய் நின்று கொண்டிருக்க வேண்டும். வரிசைக்குள் புகுந்து வருகிறவன் கொலை செய்யப்படக்கடவன். ராஜா வெளியே போகும்போது உள்ளே வரும்போதும் நீங்கள் அவரோடு கூட இருங்கள் என்றான். ஆசாரியனாக யூதா கட்டளையிட்டபடியெல்லாம் 100 பேருக்கு அதிபதிகள் செய்து அவரவர் ஓய்வு நாளிலே முறைப்படி வருகிறவர்களும் முறைப்படி போகிறவர்களுமாகிய தங்கள் மனுஷரை கூட்டிக் கொண்டு ஆசாரியனாகிய யூதாவினிடத்தில் வந்தார்கள்.
ஆசாரியன் கர்த்தரின் ஆலயத்தில் தாவீது ராஜாவை வைத்திருந்த ஈட்டிகளையும் கேடகங்களையும் 100 பேருக்கு அதிபதிகளிடத்தில் கொடுத்தான். காவலாளர் அவரவர் தங்கள் ஆயுதங்களை பிடித்தவர்களாய் ஆலயத்தில் வலது பக்கம் தொடங்கி இதன் இடது பக்கம் மட்டும் பலிபீடத்திற்கு எதிராகவும் ஆலயத்திற்கு எதிராகவும் ராஜாவை சுற்றிலும் நின்றார்கள். அப்பொழுது அவன் ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுத்தான். இப்படி அவனை ராஜாவாக்கி அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க என்று சொல்லி கொண்டினார்கள். ஓடி வருகிற ஜனங்கள் செய்த ஆரவாரத்தை அத்தாலியால் கேட்டபோது அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஜனங்களிடத்தில் வந்து, இதோ ராஜா முறையின்படி தூண் அண்டையிலே நிற்கிறதையும் ராஜா அண்டையில் நிற்கிற பிரபுக்களையும் எக்காலம் ஊதுகிறவர்களையும் தேசத்து ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு எக்காலம் ஊதுகிறதையும் கண்டவுடனே அத்தாலியால் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு துரோகம் துரோகம் என்று கூவினாள். ஆசாரியனாகிய யூதா இராணுவ தலைவனாகிய 100 பேருக்கு அதிபதிகளானவர்களுக்கு கட்டளையிட்டு, இவளை வரிசைகளுக்கு புறம்பே கொண்டு போங்கள், இவளை பின்பற்றுகிறவனை பட்டயத்தாலே வெட்டி போடுங்கள் என்றான். கர்த்தருடைய ஆலயத்தில் அவளை கொல்லக்கூடாது என்று ஆசாரியன் சொல்லியிருந்தான். அவளுக்கு இடம் உண்டாக்கின போது ராஜாவின் அரண்மனைக்குள் குதிரைகள் பிரவேசிக்கிற வழியிலே அவள் போகையில் அவளை கொன்று போட்டார்கள். அப்பொழுது யூதா அவர்கள் கர்த்தருடைய ஜனமாய் இருக்கும்படிக்கு ராஜாவுக்கும் ஜனங்களும் கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ணவும் ராஜாவும் ஜனங்களும் ஒருவரோடு ஒருவர் உடன்படிக்கை பண்ணவும் செய்து, பின்பு தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் பாகாலின் கோவிலில் போய் அதை இடித்து அதன் பலிபீடங்களை அதன் விக்கிரகங்களை முற்றிலும் உடைத்து பாகாலின் பூஜசாரியாகிய மாத்தானை பலிபீடங்களுக்கு முன்பாக கொன்று போட்டார்கள். ஆசாரியன் கர்த்தருடைய ஆலயத்தை விசாரிக்கும் உத்தியோகஸ்தரை ஏற்படுத்தினான். 100 பேருக்கு அதிபதிகளையும் தலைவரையும் காவலாளரையும் தேசத்தின் ஜனங்களையும் கூட்டி ராஜாவை கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து இறங்க பண்ணி அவனை காவலாளரின் வாசல் வழியாய் ராஜா அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அங்கே அவன் ராஜாக்களுடைய சிங்காசனத்தில் மேல் உட்கார்ந்திருந்தான். தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்து நகரம் அமைதலாயிற்று. அத்தாலியாளையும் ராஜாவின் அரண்மனை அண்டையில் பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். யோவாஸ் ராஜாவாகிற போது 7 வயதாயிருந்தான். 12ஆம் அதிகாரம். யெகூவின் 7ஆம் வருஷத்தில் யோவாஸ் ராஜாவாகிய எருசலேமிலே 40 வருஷம் ராஜபாரம் பண்ணினான். பெயர்செபா ஊராளாகிய அவனுடைய தாயின் பேர் சிபியாள். ஆசாரியனாகிய யூதா யோவாசையும் போதகம் பண்ணின நாளெல்லாம் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். மேடைகளை மாத்திரம் அகற்றவில்லை. ஜனங்கள் இன்னும் மேடைகள் மேல் பலியிட்டு தூபங்காட்டி வந்தார்கள். யோவாஸ் ஆசாரியரை நோக்கி, பிரதிஷ்டையாக்கப்பட்ட பொருள்களாகிய கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்படுகிற எல்லா பணங்களையும் இலக்கத்திற்குட்பட்டவர்களின் பணத்தையும் மீட்புக்காக மதிப்பிடுகிற ஆட்களின் பணத்தையும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரும்படி அவரவர் தம் மனதிலே நியமித்திருக்கும் எல்லா பணத்தையும் ஆசாரியர்கள் அவரவர் தங்கள் அறிமுகமானவர்கள் கையில் வாங்கி கொண்டு ஆலயத்தில் எங்கேயே பழுது காண்கிறதோ அங்கே எல்லாம் ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டும் என்றான். ஆனாலும் ராஜாவாகிய யோவாசின் 23ஆம் வருஷம் மட்டும் ஆசாரியர்கள் ஆலயத்தில் பழுது பாராதே போனபடியினால் ராஜாவாகிய யோவாஸ் ஆசாரியனாகிய யூதாவையும் மற்ற ஆசாரியர்களையும் அழைப்பித்து, நீங்கள் ஆலயத்தை பழுது பாராதே போனதென்ன? இனி நீங்கள் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் கையிலே பணத்தை வாங்காமல் அதை ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்காக விட்டுவிடுங்கள் என்றார். அப்பொழுது ஆசாரியர்கள் ஜனத்தின் கையிலே பணத்தை வாங்கி கொள்ளாமலும் ஆலயத்தின் பழுது பாராமலும் இருக்கிறதற்கு சம்மதித்தார்கள். ஆசாரியனாகிய யூதா ஒரு பெட்டியை எடுத்து அதன் முடியிலே ஒரு துவரமிட்டு அதை பலிபீட தண்டையிலே கர்த்தருடைய ஆலயத்தில் ஜனங்கள் உட்பிரவேசிக்கும் வலது பக்கத்தில் வைத்தான். வாசற்படியே காக்கிற ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை இல்லாமல் அதிலே போட்டார்கள். பெட்டியிலே மிகுந்த பணம் உண்டென்று அவர்கள் காணும்போது ராஜாவின் சம்பிரதியும் பிரதான ஆசாரியரும் வந்து கர்த்தருடைய ஆலயத்திலே சேகரிக்கப்பட்ட பணத்தை எண்ணி முடிப்பு கட்டி எண்ணின பணத்தை கர்த்தருடைய ஆலயத்திலே விசாரிப்புக்காரன் கையிலே கொடுப்பார்கள். அதை அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் பழுது பார்க்கிற தச்சருக்கும் சிற்பாசர்களுக்கும் கொற்றாருக்கும்
கலத்தச்சருக்கும் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்க தேவையான மரங்களை வெட்டின கற்களை கொள்கிறதற்கும் ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்கு செல்லும் எல்லா செலவுக்கும் கொடுப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்ட பணத்தினாலே வெள்ளி கிண்ணங்களும் கீத வாத்தியங்களும் கலங்களும் எக்காளங்களும் பொன் பாத்திரங்களும் வெள்ளி பாத்திரங்களும் பண்ணப்படாமல் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படிக்கு வேலை செய்கிறவர்களுக்கே அதை கொடுத்தார்கள். வேலை செய்கிறவர்களுக்கு கொடுக்கும்படிக்கு பணத்தை வரப்பற்றி கொண்ட மனுஷர் கையிலே கணக்கு கேளாதிருப்பார்கள். அவர்கள் உண்மையாய் அதை நடப்பித்தார்கள். குற்ற பிராயச்சித்தமாக பணமும் பாவ பிராயச்சித்த பணமும் கர்த்தருடைய ஆலயத்திற்காக கொண்டுபடவில்லை, அது ஆசாரியரை சேர்ந்தது. அதற்கு பின்பு சிரியாவின் ராஜாவாகிய எசேக்கியேல் வந்து காத்தூரின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்தான். அதன் பின் எருசலேமுக்கு விரோதமாய் போக எசேக்கியேல் தன் முகத்தை திருப்பினான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோவாஸ் தன் பிதாக்களாகிய யோசேபாத், யோராம், அகசியா என்னும் யூதாவின் ராஜாக்கள் பரிசுத்தம் பண்ணி வைத்த எல்லாவற்றையும் தான் பரிசுத்தம் பண்ணி வைத்ததையும் கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையில் உள்ள பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட பொன் யாவையும் எடுத்து சிரியாவின் ராஜாவாகிய எசேக்கியேலுக்கு அனுப்பினான். அப்பொழுது அவன் எருசலேமை விட்டு திரும்பி போனான். யோவாசின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவையும் யூதாவினுடைய ராஜாக்களின் நாளாகமம் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யோவாசின் ஊழியக்காரர் எழும்பி கட்டுப்பாடு பண்ணிக்கொண்டு சில்லாவுக்கு போகிற வழியில் இருக்கிற மில்லோ வீட்டிலே அவனை கொன்று போட்டார்கள். சிமியாதாவின் குமாரன் சேமோரின் குமாரன் யோசேபாத் என்னும் அவனுடைய ஊழியக்காரன் அவனை கொன்றார்கள். இறந்து போன அவனையும் தாவீது நகரத்தில் அவனுடைய பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய அப்சியா அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். 13ஆம் அதிகாரம். அகசியா என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய யோவாசனுடைய 23ஆம் வருஷத்தில் யெகூவின் குமாரனாகிய யோவாகாஸ் இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே 17 வருஷம் ராஜபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை பின்பற்றி நடந்தான். அவர்களை விட்டு அவன் விலக்கவில்லை. ஆகையால் கர்த்தருக்கு இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு. அவர்களை சிரியாவின் ராஜாவாகிய எசேக்கியேலின் கையிலும் எசேக்கியேலின் குமாரனாகிய பெனாதாத்தின் கையிலும் அந்நாட்கள் எல்லாம் ஒப்புக் கொடுத்தான். யோவாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். சிரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்குகிறதினால் அவர்கள் ஒடுக்கி போகிறதை பார்த்து கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேலருக்கு ஒரு திராட்சங்கனை கொடுத்ததினால் அவர்கள் சிரியானுடைய கையின் கீழிருந்து நீங்கலானார்கள். ஆதலால் இஸ்ரவேலின் புத்திரர் முன்போல தங்கள் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள். ஆகிலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாம் வீட்டாரின் பாவங்களையும் அவர்கள் விட்டு விலகாமலும் அதிலே நடந்தார்கள். சமாரியாவில் இருந்து விக்கிரதோப்பும் நிலையாயிருந்தது. யோவாகாசுக்கு சிரியாவின் ராஜா 50 குதிரை வீரரையும் 10 ரதங்களையும் 10,000 காலாட்டுகளையுமே அல்லாமல் ஜனங்களில் வேறொன்றும் மீதியாக வைக்கவில்லை. அவன் அவர்களை அழித்து போராடிற்கும் இடத்திற்கு தூளை போல ஆக்கி போட்டான். யோவாகாசின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவனுடைய வல்லமையும் இஸ்ரவேலின் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யோவாகாஸ் தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்த பின்பு அவனை சமாரியாவிலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய யோவாஸ் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். யூதாவின் ராஜாவாகிய யோவாசனுடைய 37 வருஷத்தில் யோவாகாசின் குமாரனாகிய யோவாஸ் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 11 வருஷம் ராஜபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகாமல் அவைகளை எல்லாம் நடத்தினான். யோவாசின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்த யாவும் அவன் யூதாவின் ராஜாவாகிய
அமத்தியோடு அவன் யுத்தம் பண்ணின வல்லமையும் இஸ்ரவேலின் ராஜாக்களின் நாளாகமம் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யோவாஸ் தன் பிதாக்களோடு நித்திரையடைந்த பின்பு யொரொபெயாம் அவன் சிங்காசனத்தில் வீற்றிருந்தான். யோவாஸ் சமாரியாவிலே இஸ்ரவேலின் ராஜாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் நாட்களில் எலிசா மரணத்திற்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்திற்கு போய் அவன் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு இரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்றான். எலிசா அவனை பார்த்து, வில்லையும் அம்பையும் பிடியும் என்றான். அப்படியே வில்லையும் அம்புகளையும் பிடித்து கொண்டான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, உம்முடைய கையின் வில்லின் மேல் வையும் என்றான். அவன் தன் கையை வைத்தபோது எலிசா தன் கைகளை ராஜாவுடனே கையின் மேல் வைத்து, கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறக்கவும் என்றான். அவன் அதை திறந்தபோது எலிசா, எய்யும் என்றான். அவன் எய்தபோது அவன், என் கர்த்தருடைய இரட்சிப்பின் அம்பும் சிறியதென்று விடும், தலையாக்கும் இரட்சிப்பின் அம்புமானது. நீர் அப்பெக்கிலே சிறியாரை தீர முறியடிப்பீர் என்றார். பின்பு அம்புகளை பிடியும் என்றான். அவைகளை பிடித்தான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, தரையிலே அடியும் என்றான். அவன் 3 தரம் அடித்து நின்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவன் மேல் கோபமாகி, நீ 5-6 விசை அடித்ததினால் அப்பொழுது சிறியாரை தீர முறியடிப்பீர். இப்பொழுதோ சிறியாரை 3 முறை மாத்திரம் முறியடிப்பீர் என்றார். எலிசா மரணமடைந்தான். அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷரை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டையை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷரின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகள் மேலும் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். யோவாசின் நாட்கள் எல்லாம் சிரியாவின் ராஜாவாகிய அசகேல் இஸ்ரவேலை ஒடுக்கினான். ஆனாலும் கர்த்தர் அவர்களோடு இறங்கி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கை நிமித்தம் அவர்களை அழித்த சித்தமாயிராமலும் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார். சிரியாவின் ராஜாவாகிய அசகேல் இருந்து போய் அவன் குமாரனாகிய பெனதாத் அவன் ஸ்தானத்திலே ராஜாவான பின்பு யோவாகாசின் குமாரனாகிய யோவாஸ் அசகேலோடே யுத்தம் பண்ணி தன் தகப்பனாகிய யோவாகாசின் கையில் இருந்து பிடித்து கொண்ட பட்டணங்களை அவன் குமாரனாகிய பெனதாத்தின் கையில் இருந்து திரும்பி பிடித்து கொண்டான். 3 விசை யோவாஸ் அவனை முறியடித்து இஸ்ரவேலின் பட்டணங்களை திரும்பி கட்டி கொண்டான். 14ஆம் அதிகாரம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாகாசின் குமாரன் யோவாசனுடைய 2ஆம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் ராஜபாரம் பண்ணினான். எருசலேம் அவன் தாயின் பேர் வெகுவதானாள். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனாகிய தாவீதை போலல்ல. தன் தகப்பனாகிய யோவாஸ் செய்தபடியெல்லாம் செய்தான். மேடைகள் மாத்திரம் அகப்படவில்லை. ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். ராஜபாரம் அவன் கையிலே ஸ்திரப்பட்ட போது அவனுடைய தகப்பனாகிய ராஜாவை கொன்று போட தன் ஊழியக்காரரையும் கொன்று போட்டான். ஆனாலும் பிள்ளைகள் நிமித்தம் பிதாக்கள் கொலை செய்யப்படாமலும் பிதாக்களை நிமித்தம் பிள்ளைகள் கொலை செய்யப்படாமலும் அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் கொலை செய்தவர்களின் பிள்ளைகளையும் அவன் கொலை செய்யாதிருந்தான். அவன் உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதேமில் இருக்கிற 10,000 பேரை மடங்கடித்து யுத்தம் செய்து சேலாவை பிடித்து அதற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிற யுக்தியேல் என்னும் பேரை தரித்தான். அப்பொழுது அமத்சியா யெகூவின் குமாரனாகிய யோவாகாசின் குமாரன் யோவாஸ் என்னும் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் சேனாதிபதிகளை அனுப்பி, நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று சொன்னான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவுக்கு ஆள் அனுப்பி, லீபனோனில் உள்ள முட்செடியானது லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை நோக்கி, நீ உன் மகளையும் என் மகனுக்கு மனைவியாக விவாகம் செய்து கொடு என்று சொல்லிற்று. ஆனாலும் லீபனோனில் உள்ள ஒரு காட்டு மிருகம் அந்த வழியே போகையில் ஒரு முட்செடியை மிதித்து போட்டது. நீ ஏதோமியரை முடித்து அடித்ததினால் உன் இருதயம் உன்னை
கர்வம் கொள்ள பண்ணினது. நீ பெருமை பாராட்டி கொண்டு உன் வீட்டிலே இரு, நீயும் உன்னோடு கூட யூதாவின் விழும்படிக்கு பொல்லாப்பை தேடிக் கொள்வானோ என்று சொன்னான். ஆனாலும் அமத்சியா செவி கொடாதே போனான். ஆகையால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் வந்து யூதாவிலுள்ள பெத்ஷெமேசிலே அவனும் யூதாவின் ராஜா அமத்சியாவும் தங்கள் சாமர்த்தியத்தை பார்க்கிறபோது யூதா ஜனங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறித்து அவரவர் தங்கள் கூடாரங்களில் ஓடிப்போனார்கள். அகசியாவின் குமாரனாகிய யோவாசின் குமாரன் அமத்சியா என்னும் யூதாவின் ராஜாவையும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் பெத்ஷெமேசிலே பிடித்து எருசலேமுக்கு வந்து எருசலேமின் அலங்கத்திலே எப்ராயிம் வாசல் தொடங்கி முலை வாசல் மட்டும் 400 முழ நிலம் இடித்து போட்டு கர்த்தருடைய ஆலயத்தில் ராஜாவுடைய அரண்மனைக்கு பொக்கிஷங்களில் அகப்பட்ட பொன் வெள்ளி யாவையும் சகல பனிமுட்டைகளையும் கிரி இருப்பவர்களையும் பிடித்து கொண்டு சமாரியாவுக்கு திரும்பி போனான். யோவாஸ் செய்த மற்ற வார்த்தமானங்கள் அவருடைய வல்லமையும் அவன் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவோடு யுத்தம் பண்ணின விதமும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யோவாஸ் தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின்பு சமாரியாவில் இஸ்ரவேலின் ராஜாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய யெரொபெயாம் அவன் சனத்திலே ராஜாவானான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாகாசின் குமாரர் யோவாஸ் மரணமடைந்த பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியா 15 வருஷம் உயிரோடு இருந்தான். அமத்சியாவின் மற்ற வர்த்தமானங்கள் யூதாவினுடைய ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. எருசலேமிலே அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணினான். அப்பொழுது லீகீசுக்கு ஓடிப்போனான். ஆனாலும் அவர்கள் அவன் பிறகே லீகீசுக்கு மனுஷரை அனுப்பி அங்கே அவனை கொன்று போட்டு குதிரையின் மேல் அவனை எடுத்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுது எருசலேமில் இருக்கிற தாவீது நகரத்திலே தன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். யூதா ஜனங்கள் யாவரும் 16 வயதுள்ள அசரியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் சனத்தில் ராஜாவாக்கினார்கள். ராஜா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின்பு இவன் ஏலாதை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கி கொண்டான். யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியாவின் 15ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசின் குமாரர் யெருபாயின் ராஜாவாகிய சமாரியிலே 41 வருஷம் அரசாண்டான். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்கள் ஒன்றையும் அவன் விட்டு விலகவில்லை. காதேப்பேர் ஊரானாகிய அமிதாய் என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல் மட்டுமுள்ள இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்து கொண்டான். இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடிது என்றும் அடைப்பட்டவனும் இல்லை, விடுபட்டவனும் இல்லை, இஸ்ரவேலின் ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை என்று கர்த்தர் பார்த்தான். இஸ்ரவேலின் பேரை வானத்தில் கீழிருந்து குலைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லாமல் யோவாசின் குமாரனாகிய யெரொபெயாமின் கையில் அவர்கள் ரட்சித்தான். யெரொபெயாமின் மற்ற வர்த்தமானங்கள் அவன் செய்தவை யாவும் அவன் யுத்தம் பண்ணி யூதாவுக்கு இருந்த தமஸ்குவையும் ஆமாத்தையும் இஸ்ரவேலுக்காக திரும்ப சேர்த்து கொண்ட அவனுடைய வல்லமையும் இஸ்ரவேலின் ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யெரொபெயாம் இஸ்ரவேலின் ராஜாக்களாகிய தன் பிதாக்களோடு நித்திரையடைந்த பின்பு அவன் குமாரனாகிய சகரியா அவன் சனத்திலே ராஜாவானான். 15ஆம் அதிகாரம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமின் 27 வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவின் குமாரன் அசரியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்தான். 52 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். எருசலேம் நகரத்தாலான அவன் தாயின் பேர் எக்கோலியாள். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை. ஜனங்கள் இன்னும் மேடைகள் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். கர்த்தர் இந்த ராஜாவை பார்த்ததினால் அவன் தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாய் இருந்தான். தனித்து ஒரு வீட்டிலே வாசம் பண்ணினான். ராஜாவின் குமாரனாகிய யோதாம் அரண்மனை விசாரிப்பு காரணமாய் இருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்து ஆசாரியாவின் மற்ற வர்த்தமானங்கள் அவன் செய்த யாவும் யூதாவினுடைய ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அசரியா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின்பு அவனை தாவீதின் நகரத்திலே அவன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய யோதாம் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். யூதாவின் ராஜாவாக அசரியாவின் 38 வருஷத்திலே யெரொபெயாமின் குமாரனாகிய சகரியா இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே 6 மாதம் ராஜபாரம் பண்ணி தன் பிதாக்கள் செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாவின் பாவங்களை அவன் விட்டு விலகவில்லை. யாபேசின்
குமாரனாகிய சல்லும் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி ஜனத்தின் முன்பாக அவனை வெட்டி கொண்டு போட்டு அவன் சனத்திலே ராஜாவானான். சகரியாவின் மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேலின் ராஜாக்களின் 4ஆம் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. உன் குமாரர் 4ஆம் தலைமுறை மட்டும் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார்கள் என்று கர்த்தர் யெகூவோடு கூட சொன்ன வார்த்தை இதுதான். அப்படியே ஆயிற்று. யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் 39 வருஷத்தில் யாபேசின் குமாரனாகிய சல்லும் ராஜாவாகி சமாரியாவின் 1 மாதம் அரசாண்டான். காசியின் குமாரனாகிய பெனகேம் திர்சாவிலிருந்து சமாரியாவுக்கு வந்து யாபேசின் குமாரனாகிய சல்லுமை சமாரியாவிலே வெட்டி கொன்று போடு அவன் சனத்தில் ராஜாவானான். சல்லுமின் மற்ற வர்த்தமானங்கள் அவன் செய்த கட்டுப்பாடு இஸ்ரவேலின் ராஜாக்களின் 4ஆம் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அப்பொழுது மெனகேம் திப்சா பட்டணத்தில் அதிலுள்ள யாவையும் திர்சா தொடங்கிய அதன் எல்லைகளையும் முறியடித்தான். அவர்கள் தனக்கு வாசலை திறக்கவில்லை என்று அவர்கள் வெட்டி அவர்களுடைய கர்ப்பவதிகளையெல்லாம் கீறி போட்டான். யூதாவின் ராஜாவாகிய அசிரியாவின் 38 வருஷத்திலே காதியின் குமாரனாகிய மெனகேம் இஸ்ரவேல் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 10 வருஷம் ராஜபாரம் பண்ணி அவன் தன் நாட்கள் எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகாதிருந்தான். அசிரியாவின் ராஜாவாகிய புல் தேசத்தில் விரோதமாய் வந்தான். அப்பொழுது மெனகேம் பூலின் உதவியினால் ராஜபாரத்தை தன் கையில் பலப்படுத்தும் பொருட்டு அவனுக்கு 1000 தாலந்து வெள்ளி கொடுத்தான். இந்த பணத்தை அசிரியாவின் ராஜாவுக்கு கொடுக்கும்படி பெனகேம் இஸ்ரவேலின் பலத்த ஐஸ்வர்யவான்களிடத்தில் ஆள் ஒன்றுக்கு 50 வெள்ளி சேக்கல் தாண்டினான். அப்படியே அசிரியாவின் ராஜா தேசத்திலே நிற்காமல் திரும்பி போனான். பெனகேமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேலின் ராஜாக்களின் 4ஆம் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. பெனகேம் தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின்பு அவன் குமாரனாகிய பெக்காகியா அவன் ஸ்தனத்திலே ராஜாவானான். யூதாவின் ராஜாவாகிய அசிரியாவின் 50 வருஷத்தில் பெனகேமின் குமாரனாகிய பெக்காசியா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகிய சமாரியாவிலே 2 வருஷம் ராஜபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதையும் செய்தான். அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகவில்லை. ஆனாலும் ரெமாலியாரின் குமாரனாகிய பெக்கா என்னும் அவனுடைய சேவைக்காரன் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கீலேயாத்தின் புத்திரரில் 50 பேரை கூட்டிக் கொண்டு அவனையும் அர்கோவையும் அரியேசையும் ராஜாவீடாகிய அரண்மனையிலே சமாரியாவில் வெட்டி கொண்டு போட்டு அவன் சனத்தில் ராஜாவானான். பெக்காசியாவின் மற்ற வர்த்தமானங்கள் அவன் செய்த யாவும் இஸ்ரவேலின் ராஜாக்களின் 4ஆம் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யூதாவின் ராஜாவாகிய அசிரியாவின் 52 வருஷத்தில் ரெமாலியாவின் குமாரனாகிய பெக்கா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 20 வருஷம் ராஜபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவனை விட்டு விலகவில்லை. இஸ்ரவேலின் ராஜாவாகிய பெக்காவின் நாட்கள் அசிரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசர் வந்து ஈயோனையும் பெத்மாக்கா என்னும் ஆபேலையும் யானோவாகையும் கேதேசையும் ஆத்சோரையும் கீலேயாத்தையும் கலிலேயாவாகிய நப்தலி தேசம் அனைத்தையும் பிடித்து குடிகளை சிறையாக அசிரியாவுக்கு கொண்டு போனான். ஏலாவின் குமாரனாகிய ஒசையா ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காவுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவனை உசியாவின் குமாரனாகிய யோதாவின் 20 வருஷத்திலே வெட்டி கொண்டு போட்டு அவன் சனத்தில் ராஜாவானான். பெக்காவின் மற்ற வர்த்தமானங்கள் அவன் செய்த யாவும் இஸ்ரவேலின் ராஜாக்களின் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ரெமாலியாவின் குமாரன் பெக்காவின் 2ஆம் வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் குமாரர் யோய்தாம் ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 16 வருஷம் அரசாண்டான். சாதோக்கின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் எருசாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். தன் தகப்பனாகிய உசியா செய்தபடி எல்லாம் செய்தான். மேடைகளை மாத்திரம் அகற்றப்படவில்லை. ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். இவன் கர்த்தருடைய ஆலயத்தில் உயர்ந்த வாசலை கட்டினான். யோதாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்த யாவும் யூதாவினுடைய ராஜாக்களின் 4ஆம் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அந்நாட்களிலே கர்த்தர் சிரியாவில் ராஜாவாகிய ரேத்சீனையும்
ரெமாலியாவின் குமாரனாகிய பெக்காவையும் யூதாவுக்கு விரோதமாக அனுப்பத் தொடங்கினான். யோதாம் தன் பிதாக்களோடே நித்திரையடைந்த பின்பு தன் தகப்பனாகிய தாவீதின் பட்டணத்திலே தன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ஆகாஸ் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். ஆமென்.